குறித்து ஒரு 3 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். யாரு? யோசுவா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. யோசுவா என்கிற வார்த்தைக்கு இன்னொரு பதம் என்ன என்றால் ஓசேயா என்கிற ஒரு வார்த்தை உண்டு. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த வார்த்தையின் ஆழம் அறிந்து கொள்ளுமானால் அங்கே மேசியா என்கிற வார்த்தை அந்த யோசுவா வார்த்தைக்கு வரும். மேசியா என்கிற வார்த்தை யாருக்குரியது? கிறிஸ்துவுக்குரியவர். அந்த வார்த்தை அந்த வார்த்தையின் அர்த்தத்தை பெற்றுக்கொண்ட மனிதர் யாரு? இந்த யோசுவா. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. இந்த யோசுவாவை குறித்து இன்னும் நாம் அறிய வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பல லட்சம் ஜனங்கள் வந்தார்கள். குறைந்தது ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள் ஒரு 30 லட்சம் ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க, வந்திருப்பார்கள் என்று அவர்கள் அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த 30 லட்சம் ஜனங்கள் வந்த போதும் எகிப்து தேசத்திலிருந்து அதுக்கு பிற்பாடு வனாந்தரத்திலே பிள்ளைகள் என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் எகிப்து தேசத்திலிருந்து வந்த அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல இங்கே கானா தேசத்துக்கு புகுந்தவர்கள் யாரெல்லாம்? 2 பேர். யாரெல்லாம்? 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 காலேபு, யோசுவா. அல்லேலூயா. இந்த பிரதானமான உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் 2 பேர். ஒன்று காலேபு, இன்னொன்று யாரு? யோசுவா. யோசுவாவுடைய வாழ்க்கையில் 3 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மாற்றங்கள் சாதாரண ஒரு காரியமா இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆழம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பாருங்க, முதலாவது அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள், அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் சொல்ல வரக்கூடிய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கே வாசிக்கிறோம் உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் அங்கே 9வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்து போதும். இங்கே யோசுவாவை கர்த்தர் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நூனின் குமாரன். யோசுவாவுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம இதுலயே நாம் முடிந்து விடுகிறோம். இந்த பயணத்தை நாம் முடித்து விடுகிறோம். யாருடைய பிள்ளை? ஆமா, அப்பா. அப்பாவுடைய விருப்பம் என்ன? அப்பாவுடைய எதிர்பார்ப்பு என்ன? அப்பா நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறா? சிலவங்க குடும்பம் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்குது, குடும்பம் நம்மிடத்துல எதை வாஞ்சிக்கிறது. இந்த பயணத்துல தான் நாம் போய்கொண்டு இருக்கிறோம். இது அழைப்பு அல்ல, இது அழைப்பு அல்ல, இது அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா சொல்லுமே. உனக்கு ஒரு இன்சியல் இருப்பது உண்மை. இந்த உலகத்திலே நமக்கு ஒரு தேவன் ஒரு இன்சியலை வைத்திருக்கிறார். யாரு? யாரு சொல்லுங்க? நம்ம அப்பா. அது நமக்கு தேவை. இந்த உலகத்துக்கு அது தேவை. இந்த உலகத்திலே சில காரியங்கள் ரெக்கார்டுக்கு அது தேவை. அல்லேலூயா சொல்லுமே. அதுவே நம்முடைய வாழ்க்கையின் முடிவா இருக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுமே. எனக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். அப்படின்னா என்னது? உலக வாழ்க்கையோட. அதை புரிந்து கொள்ளுங்க. நான் எதை மையப்படுத்துன்னு சொல்ல, நீங்க அதனால அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டாம் நான் சொல்லவில்லை. நான் சொல்லக்கூடிய காரியத்தை நன்றாய் புரிந்து. எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. இந்த உலக அப்பா என்கிற அந்த அனுபவத்தோட முடிந்து விடுகிறது. சிலரை பாருங்க, சொல்லுவாங்க, என் அப்பா பேரை நான் காப்பாத்துறேன். ஒரே குடி, ஒரே குடி. என்னது? இவர் யாருக்கு பேரை காப்பாத்துறாராம்? அப்பாக்கு பேரை காப்பாத்துறாராம். சிலவன் கொஞ்சம் அதுல கொஞ்சம் எஸ்ட்ராலஜியா இருப்பான். எங்க அப்பா 10 பேர் தான் 10 இடத்துல திருடினாரு, நான் 100 இடத்துல திருடணும். எங்க அப்பா 10 பேரை கொலை செய்தாரு, நான் 100 பேரை கொலை செய்யணும். இப்ப யாருடைய விருப்பம்? என்ன வாழ்க்கை? உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலே தன் பயணத்தை முடித்துக் கொள்ளுகிற உலக மனிதர்கள் மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதற்காக நம்மை அழைக்கவில்லை என்பதை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே இந்த தாய் தகப்பன் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் அவர்கள் தான் நம்மை வெளிப்படுத்தினார்கள். நான் அடிக்கடி என் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுப்பேன், ஒரு நாள் தாயை நீங்க என்ன செய்யாதீங்க சொல்லுங்க, வேதனை
படுத்தாதீங்க. அவங்க உங்களுக்கு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, ஒரு நாள் அவர்களை நீங்க என்ன செய்யாதீர்கள், வேதனைப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்த அருமையான கண்கள் மூலமாக இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன? தாய். அதனால தாய் அதிகமாக நான் மதிப்பேங்க. ஆனா சில நேரங்களில் சில காரியங்கள் நினைத்து ரொம்ப வேதனையா இருக்கு. நான் சிலரெல்லாம் தூக்கி சுமக்கணும்னு ஆசைப்படுவேன். அவங்க இறங்கி போறாங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் தெளிவா இந்த பலிபீடத்திலிருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன், நீங்க என்ன நினைத்தாலும் சரி, சிலரை எல்லாம் தூக்கி சுமக்கும் நினைப்பேன். ஏன்னா இந்த வாய்ப்பை தந்தது யாரு சொல்லுங்க? அவர்கள் மூலமாக தான் இதை நான் பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன்னா ஏன் சித்தமா இல்லை, என் தாயாருடைய சித்தம். என் தாய் உருவாகும் முன்னமே என் பேரை அவர் அறிந்திருக்கிறார். இந்த வயிற்றிலிருந்து தான் நான் பிறக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப அந்த வயிறு இல்லைன்னா அந்த உலகத்துல வந்திருக்க முடியாது. சிலரெல்லாம் தூக்கி சுமக்கணும் ஆசைப்படுறேன். ஆனா அவங்க செய்கிற காரியங்களை பார்க்கும்போது வேதனையா இருக்குது. வெளியே போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நினைப்பேன், இவங்க தான் எங்க அம்மா, இவங்க தான் எங்க அப்பா, இவங்க தான் என்னுடைய குடும்பத்தை நினைப்பேன். ஆனா இன்னும் செய்ய முடியல, வேதனையா இருக்குது. நான் மறக்கல, நான் தாயும் மறக்கல, தகப்பனே மறக்கல, முக்கியமா என் சகோதரன் நான் மறக்கவே இல்லை. இவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அந்த பகட்டு கௌரவத்தில் நான் வாழ்வதே கிடையாது, அது ஒரு நாள் செய்ய போவதும் கிடையாது. சிலர் கொஞ்சம் வளர்ந்தவன சகோதரரை மதிப்பது கிடையாது, சகோதரர்கிட்ட பேசுவது கிடையாது, தாயை மதிப்பது கிடையாது, தகப்பனை மதிப்பது கிடையாது. உனக்கென்று ஒரு பாதாளத்தை கட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தோட நம்முடைய வாழ்க்கையின் பயணம் முடிந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு மேல ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை மறந்து விடாது. இதை புரிந்து கொண்டவர் யாரு? யோசுவா. அதனால தான் முதலாவது இந்த யோசுவாவை தேவன் இந்த உலகத்திலே அடையாளப்படுத்தும் போது, இல்லை என்றால் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? நூனின் குமாரனாகிய யோசுவா என்று அறிமுகப்படுத்தி, பிற்பாடு இந்த மனிதனை தேவன் அறிமுகப்படுத்துவது, அடையாளப்படுத்துவது எப்படி என்றால் யோசுவா புத்தகத்திலே அங்கே தெளிவாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிப்போமா? வேகமா யோசுவா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன், போதும், மோசேயின் ஊழியக்காரன். இப்ப அடுத்த நிலைமைக்கு யார் போயிட்டா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அந்த உலக இன்சிலோடு தன் வாழ்க்கையை யோசுவா முடிக்க விரும்பவில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் முடிகிறது. உலக வாழ்க்கையோடு தன் வாழ்க்கையின் பயணம் முடிந்து விடுகிறது. ஆனா யோசுவா அப்படி அல்ல, அங்கே மறுபடி ஒரு இன்சியலை அவர் வைக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில அந்த ஒரு இன்சியல் இருக்கிறதா? முதலாவது யாருடைய பிள்ளை? முதல்ல யாருடைய பிள்ளை சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நூனின் குமாரன். இரண்டாவது மோசேயின் ஊழியக்காரர். அதை இன்னும் சொல்ல வேண்டுமானால் மோசேயின் பிள்ளை. அதான் உண்மையான பதம். இப்ப பிள்ளைகளை பெக்கிறோம், வளர்க்கிறோம், நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? சும்மா சொல்லுங்கம்மா, கடைசியில இவன் என்ன நடத்துவான்? நான் கட்டில கிடப்பாம்ல, இவன் எனக்கு என்ன செய்வான்? கடைசி காலத்துல நீ கஞ்சி ஊத்துனா போதும் சொன்ன நிறைய பேர் இங்க உண்டு. கடைசி காலத்துல நீ எனக்கு கஞ்சாது ஊத்துப்பா, சொத்தை எதிர்பார்க்காதப்பா, ஆனா கஞ்சி ஊத்துப்பா. பாருங்க, இப்ப குழந்தை இப்ப யாரா மாறிட்டான்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்ல அந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்ல வரைய காரியத்தை, நீ கடைசி காலத்துல நீ எனக்கு கஞ்சி ஊத்துற, நீ எனக்கு யாரு?
நீங்க இல்லாதது ஏதோ நான் பேசின மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. உண்மைதானே? ஆமா. இவன் அது வரைக்கும் சும்மா இருப்பான். நான் தூக்குனாதான் அவனுக்கு வயிறுல இருந்து எல்லாம் கீழே இறங்கும். யாருக்கு? அவருக்கு. அது வரைக்கும் கீழே ஆடிட்டு இருப்பான். நான் தூக்குன உனக்கு அவனுக்கு கீழே ஒரு வாசல் திறந்துடும், உடனே மேலெல்லாம் ஆயிரும். ஐயோ அசிங்கம், தூக்கி எரியவா செய்யறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் அழுக்கு, இனி உன நான் என்ன செய்யக்கூடாது அப்படி நினைக்கிறோமா? நீங்க அப்படி நினைப்பீங்களா? அப்படி நினைச்சதா சொல்லுங்க. நினைக்கவே இல்லை. அப்ப நான் அவனுக்கு யாரு? வேலைக்காரன். இந்த குழந்தைக்கு தேவன் என்னை இந்த உலகத்தில் வேலைக்காரனாக நியமித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதையெல்லாம் ஜனங்கள் உண்மையிலே புரிந்துட்டாங்கன்னா வாழ்க்கையே மாறிடுங்க. இத பிள்ளையும் புரியணும், பெற்றோரும் என்ன செய்யணும்? புரியணும். இன்னைக்கு பிள்ளைகளை கொண்டு எங்க போடுறாங்க? எங்க? ஆமா, 2 வயசு ஆகனா தூக்கி எங்க போட்டுருவாங்க? ஏன்னா பிள்ளைய மேய்க்க முடியல, பிள்ளைய கழுவ முடியல, பிள்ளைய காரியம் அவ ஆயா காரியம் ஏதாவது செய்யிட்டு போவா, சம்பளம் கொடுத்தா போதும். அதெல்லாம் ஒரு தாய் பாசம் கிடையாது, அதெல்லாம் தகப்பன் பாசமே கிடையாது. அதெல்லாம் சும்மா வெட்டி வேஷம். இதை கேட்கிறவங்க யாராவது திருந்தினா கொள்ளலாம். அல்லேலியா சொல்லுமே. நம்ம பிள்ளைய ஒரு 5 வயசு வரைக்கும் நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம தான் வளர்க்கணும். அதுதான் உண்மையான ஒரு பாசம். அப்படிதான் பழைய காலத்துல செய்தாங்க. அதனால பிள்ளைகளுக்கு தகப்பன் பாசம், தாய் பாசம் என்னன்னு தெரிஞ்சது. இப்ப ஏன் எல்லாரும் கொண்டு பாதி வயசுலயே கொண்டு எங்க போடுறாங்க? முதியோர் இல்லத்துல. ஏன்னா நீ பாதி வயசுல நீ ஆயா கிட்ட கொண்டு போட்ட. நீ வளர்க்க வேண்டிய பருவம் வரைக்கும் நீ பிள்ளை என்ன செய்யல? நீ வளர்க்கல. பிள்ளைய 5 வயசு வரைக்கும் எங்க வச்சிருக்கணும்? தன் பக்கத்துல வச்சிருக்கணுங்க. அதான் உண்மையான தாய் பாசம். வளர்த்தவங்களை மதிக்கலன்னா அதை ஆண்டவர் பார்க்கிறார். நீ வளர்த்தனா உனக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவா. இங்க இல்லைன்னா அங்க கிடைக்கும். இந்த வீம்பு பேச்சு பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமே. இங்க இல்லைன்னா அங்க என்ன செய்யும்? நீங்க இங்க உள்ள ஆசைப்படுறீங்களா, அங்க உள்ள ஆசைப்படுறீங்களா? அங்க உள்ள ஆசைப்பட இங்க நடக்கிற குறித்து ஒரு நாள் பேசவே கூடாது. அல்லேலூயா சொல்லுமே. அதற்குரிய காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஒரு நாள் பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி நான் மெட்ராஸ்ல இருந்து வண்டியில வந்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள காரியத்தை ஒரு ஃபோனில் பேசிட்டே இருக்காரு. அதாவது ஒரு தாயார், இப்போ அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்குமா, 55-60 வயசுக்குள்ள தான் இருக்கும். அவங்க இப்போ ஆஸ்பத்திரியில் நடக்க முடியாமல் 2 பேர் தூக்கி தான் நடத்தணும். அப்போ சொல்றாரு, மருமக பார்க்கணும். மருமக அவளை என்ன செய்யணும்? ரொம்ப நெருங்கின உறவு, அவர் உரிமையாக சொல்றார், அவ தான் பார்க்கணும். அப்ப அங்க இருந்து இவர் லவுட் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருந்து ஒரு வார்த்தை வருது, மாமி அவங்க மாமிய பார்க்கல, உங்களுக்கு தெரியுமா? 95 வயசு அந்த கிழவிய இப்ப 55 வயசுல ஆடிட்டு கிடக்கல்ல, அவ பார்க்கல. 95 வயசுல அந்த தாயாரு. ஆனா இந்த இந்த வேதனை இல்ல. அவங்க நடந்தாங்க, அவங்க பேசுறத நான் கேட்டுட்டே வரேன். அவங்க நடந்தாங்க, எல்லாமே செய்தாங்க. ஆனாலும் இந்த அம்மா அவங்களை என்ன செய்யல? ஒரு நேரம் போய் சோறு எடுக்க போனா சத்தம் போடுமா, ஏன்னா உனக்கு சோறு தரமாட்டானா, உனக்கு என்ன அவசரம் கேட்குமா? அவங்க போன்ல பேசுன கேட்கிறேன், உனக்கு என்ன அவசரம், நான் போட்டு தர மாட்டானா? அப்ப என்ன அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன அர்த்தம்? நீ சாப்பிடக்கூடாது. ஏன் உரிமை இல்லாம நீ இந்த வீட்டுல என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சோத்து பானையை தொடக்கூடாது. அவர் சொல்றா, அந்த அம்மா 95 வயசு வரையாவது இருந்து 55 வயசுல இப்ப ஆடிட்டு கிடக்குறான். டிங்கிடி 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 டிங்கிடி. அல்லேலூயா. அதனால நீங்க உங்க மாமியார பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுசுனால கர்த்தர் கூட்டி தருவா. நீங்க வந்து யாட்டி ஏ போடுப்பா நீங்க கேட்காண்டான். அவன் ஒன்ன பார்க்கலையா? அவளுக்கு 55 வயசுல 35 வயசுல காலெல்லாம் ஆடி, இப்பமே ஆடிட்டு தான் இருக்கு, எனக்கு தெரியும். இப்பமே காலெல்லாம் ஆடிட்டு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. இப்ப ஒரு இடத்துல சரியா நிக்க முடியல, ஒரு சேர்ல ஒழுங்கா இருக்க முடியல, ஆட்டம் வந்துட்டு. ஏன்னா நீ பெற்றோர முதியவர்கள் நீ மதிக்கலன்னா ஒன்னு ஆண்டவர் வச்சு செய்வாரு. அல்லேலூயா. வரலையே நீங்க உங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மாமியாரெல்லாம் வச்சு செய்திருப்பீங்க போல இருக்க. அல்லேலூயா. சொல்லுமே.
பாருங்க, எங்கேயோ போயிட்டு இருக்குது பாருங்க. ஒன்னே ஒண்ணு, நாம நம்ம பிள்ளைக்கு யாரு? வேலைக்காரன். வேலைக்காரன். அப்ப எது பார்க்கிறோம்? கடைசி காலத்துல என் பிள்ளை எனக்கு யாரா இருப்பான்? யாரா இருப்பான்? வேலைக்காரனா இருப்பான். பாருங்க, அப்படின்னா ஊழியக்காரன். இப்போ இந்த யோசுவாவை குறித்து இரண்டாவது அடையாளப்படுத்தும் போது, அறிமுகப்படுத்தும் போது தேவன் ஒரு இன்சியல் கொடுக்கிறார். யாருக்கு பேர? மோசே. அதாவது யாரு? யாரு? ஊழியக்காரன். நீங்க இந்த உலக பெற்றோருக்கு பிள்ளையா இருந்தா மட்டும் போதாது. யாருக்கு பிள்ளையா இருக்கணும்? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கு நீ பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. இல்ல அவங்க சிலவங்க ஐயா இவனுக்கெல்லாம் நான் பிள்ளையா இருக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கூடிய காரியமா? அல்லேலூயா. அவன் சின்னவனா இருக்கலாம், அவன் அனுபவத்துல குறைந்தவனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இவர் எனக்கு யாரு? இது எனக்கு தகப்பன். அல்லேலூயா சொல்லுமே. அந்த எண்ணம் உள்ளோட வாழ்க்கையில இருக்கிற மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அவர்களுக்கு கொடுக்கிற மேன்மை யாராலும் தடுக்க முடியாது. பாருங்க, இந்த நிலைமைக்குள்ள வந்திருப்பாங்க. எந்த நிலைமைக்குள்ள? இந்த இன்சியலை பெற்றிருப்பாங்க. எந்த இன்சியல்? எம். இப்ப சைமன் அவர்கள் பிள்ளைகளுக்கு முதல் இன்சியல் என்னது? உங்க அப்பா பேர் சொன்னீங்க மனுவேலு. எம் அப்படித்தானே? என் பேர் என்னது? மிக்கேலு. அப்ப மனுவேலுக்கு எம் தான் வருது, மிக்கேலுக்கும். இனி உங்க பேரை எங்கேயா எழுதினீங்கன்னா எம் புள்ளி அடுத்தது ஒரு எம் போட்டு. என்ன நான் சொல்ல சிரிப்பா இருக்குதா? இல்ல நான் சிரிப்பா? நான் இன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் சொல்லி நான் என்னுடைய ஊழியக்கார தகப்பனை சொல்லாம நான் வரவே மாட்டேன். என்னுடைய ஊழியக்காரராகிய தகப்பனை சொல்லாம நான் வரவே மாட்டேன். அவரை அறிமுகப்படுத்தாம நான் வரவே மாட்டேன். அவர் எப்படியோ, அவருடைய அந்த சூழ்நிலைகள் எப்படியோ, எனக்கு அவர் தகப்பன். எனக்கு அவர் ஆவிக்குரிய தகப்பன். இந்த உலகத்துல எப்படி எனக்கு ஒரு தகப்பனை கர்த்தர் தந்தாரோ, அதே போல ஆவிக்குரிய பயணத்திற்கு எனக்கு என்று ஒரு தகப்பன் என்ன செய்திருக்கிறார்? அவர் தந்தார், தந்தார், தந்தார். அல்லேலூயா. அந்த தகப்பனுக்கு நான் உண்மையாக இருக்கிறோமா? அந்த தகப்பன் கஷ்டப்படும் போது கொடுக்கிறோமா? அந்த தகப்பன் வேதனைப்படும் போது ஆறுதலான வார்த்தைகளை சொல்றோமா? அந்த தகப்பன் சில காரியங்களை செய்யும் போது என் தகப்பனுக்கு நான் கூட நிற்கணும் என்று உற்சாகப்படுகிறோமா? நான் இருந்ததுனால தான் நான் சொல்லுவேன். நான் எதையெல்லாம் அந்த இடத்துல பேசுறேனோ அதெல்லாம் நான் செய்தால் மாத்திரமே நான் சொல்லுவேன். நான் செய்யாத காரியத்தை ஒரு நாள் பிரசங்கிக்க நான் விரும்புவது இல்லை. நான் செய்திருக்கிறேன். அவருடைய அசைவுகளை புரிந்து நான் செய்திருக்கிறேன். அவருடைய விருப்பத்தை புரிந்து நான் செய்திருக்கிறேன். அவரை அழைத்து செல்வதற்காகவே நான் கார் வாங்கினேன். என் ஊழியக்காரரை பல இடங்களுக்கு அழைத்து செல்வதற்காகவே நான் கார் வாங்கினேன். ஏன்னா நாங்க பஸ்ல போவோம், சில இடங்களுக்கு தூரத்தில் ஊழியத்துக்கு பஸ்ல போவோம். அப்ப எனக்கு ஒரே என்னுடைய தகப்பனா, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனா இந்த பஸ்ல பிரயாணம் பண்ணணுமா? நெவர். அவங்களுக்கு வசதி உண்டு, நிறைய உண்டு, அவங்க நினைச்சா வாங்கலாம். ஆனா எனக்கு ஒரு விருப்பம், நான் கார் எடுத்து அந்த கார்ல என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனா நான் கொண்டு போனேன். நான் எத்தனை இடத்துக்கு கொண்டு போயிருக்கேன்? தூத்துக்குடி கொண்டு போயிருக்கிறேன், எங்கேயுமே கொண்டு போயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க செய்றீங்களா? நான் இப்ப என் மருமகன்ட்ட ஒரு காரியத்தை சொன்னப்ப அவன் சொல்லுவான், மாமா நான் ரொம்ப 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 பேசி மாமா. குற்றப்படுத்தலங்க, அசைவுகளை புரிந்து கொள்ளணும். என் ஆவிக்குரிய தகப்பனுடைய அசைவுகளை நான் புரிந்து கொள்ளணும். அது மாமாவா இருந்தாலும் எனக்கு அவர் ஆவிக்குரிய தகப்பன். இந்த அம்மா எல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலே தெரிஞ்சவங்க. அவங்க என்னுடைய சரித்திரம் முழுவதும் தெரியும். அதனால சில நேரங்கள் அவங்க உரிமையா பேசுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், இது யாரு? இது இப்ப அப்படி இல்லை. இவங்களுக்கு பல தகப்பன், இவங்களுக்கு இப்ப பல தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். அதனால சில நேரங்கள் சில ஊழியக்காரர் முன்னாடி போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாங்கள் அப்படி இருந்ததே கிடையாது. என்றைக்கு ஆவிக்குரிய சபையில நான் ஊழியக்காரன தொடங்குது வரைக்கும் அந்த ஆவிக்குரிய தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து வேற யாருக்கு அந்த பதவியை கொடுத்தது கிடையாது, கிடையாது.
எங்க மீட்டிங் நடந்தாலும் சரி, என்ன ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தாலும் சரி, நான் போவது போகவே மாட்டேன். எனக்கு ஆவிக்குரிய தகப்பனார் அவர் தருகிறதா எனக்கு வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இது நமக்கு பல தகப்பன். சித்தப்பாவும் அப்பாதான், பெரியப்பாவும் அப்பாதான், மாமனும் அப்பாதான், மச்சானும் அப்பாதான். அதெல்லாம் அது தேவையில்லை. அது ஒரு உண்மையான அழைப்பை பெற்ற பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை நான் சொல்லுவேன். புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு இப்ப நம்ம அப்பா வைக்கிற கூட்டத்துக்கு வர்றதுக்கு நமக்கு நான் போன 3 வாரம் தொடர்ந்து நானும் உபவாச கூடுகையில இருந்தான் பார்க்கிறேன். ஒரு மக்கள் நம்ம மக்கள் ஒரு மக்கள் வரலையே. 3 வாரம் தொடர்ந்து நானும் இருந்தான் பார்த்துருக்கிறேன். நானும் பர்மிஷன் வாங்கி இருந்து பார்த்தேன். சரி, நம்ம மக்கள் ஒன்னாவது வருதான்னு பார்ப்போம். இதுகளுக்கு வேற தகப்பனரே, சித்தப்பா, பெரியப்பா, 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 மச்சா, மாமா இருக்குது. அந்த மாதிரி இன்சியல் இருக்கனால இந்த இன்சியல் அவங்களுக்கு தேவை உள்ளவங்க யாரை கனப்படுத்துவாங்க? சும்மா சொல்லுங்க, நேரம் போது வேகமா. தனக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனார என்ன செய்வாங்க சொல்லுங்க? கனப்படுத்துவாங்க. இந்த இன்சியல கூட சிலவங்க என்ன செய்திருப்பாங்க சொல்லுங்க? வந்திருப்பாங்க. ஆனா 3வது ஒரு இன்சியல் இருக்குது, 3வது ஒரு அடையாளம் இருக்கிறது, 3வது ஒரு அறிமுகம் இருக்குது. அதற்குள்ள ரொம்ப முக்கியம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 இல்லாட்டா கூட இது. ஆனா இந்த 2 இல்லாம அங்க போக முடியாது, அது வேற விஷயம். ஹலோ, ஒரே அடியா 10 படிக்க முடியுமா? முடியாது. இல்ல ஒரே அடியா 2ஆம் கிளாஸ் தான் போக முடியுமா? 1ஆம் கிளாஸ் படிக்காமலே 2ஆம் கிளாஸுக்கு அனுப்ப முடியாது. பின்ன 1ஆம் கிளாஸ் படிக்காம எங்க 10ஆம் கிளாஸ் போக முடியும்? நீ இந்த முத்திரைக்குள்ள வரணும் என்றால், இந்த அடையாளத்துக்குள்ள வர வேண்டும் என்றால், இந்த அறிமுகம் உனக்குள்ள இருக்கணும். அந்த 2 இருக்கணும். உலகத்துல தந்த தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியணும், உலகத்துல தந்த தாயை நீ கனப்படுத்தணும், இந்த உலகத்துல தந்த ஆவிக்குரிய தகப்பனாரையும் நீ கனப்படுத்தணும். இந்த 2 இல்லைன்னா நீங்க வரவே முடியாது, சான்ஸே இல்லை. அல்லேலூயா. எப்படி சொல்றா தெரியுமா? வாசிங்க பாப்போம். அங்க யோசுவா புத்தகத்திலே 24ஆம் அதிகாரத்தில் அழைப்பை பெற்ற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இதான் மாற்றம், இதான் மாற்றம். அல்லேலூயா சொல்லுமே. அங்கே 24ஆம் அதிகாரத்தில் அங்கே 29வது வசனத்தை ஒரு வேகமாய் வாசிங்க. என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரர். யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? நூனின் பிள்ளை. 2வது யாருடைய பிள்ளை? மோசையின் பிள்ளை. 3வது யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை நீ பெற வேண்டுமானா அந்த 2 அடையாளத்துல நீ உறுதியா இருந்தால் மாத்திரமே நீ கர்த்தருடைய ஊழியக்காரர் என்கிற அந்த சிறப்பை உன்னால் பெற முடியும். பாருங்க, இந்த 2 அனுபவத்துல இருக்கிறவங்களை நாம எழுப்ப வேண்டிய அவசியமே. எந்த அனுபவத்துல? ஊழியக்காரருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் பெற்றோரை உண்மையாக கனப்படுத்தி அவர்களுக்கு நான் ஊழியக்காரன் என்கிற அனுபவத்தில் இருக்கிறவங்களை எங்க தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்துக்கு நாம் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தானா போய்விடுவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்னைக்கு ஏன் உங்களை உந்தி தள்ள வேண்டி இருக்கிறது என்றால் அந்த 2 காரியத்தில் நீங்க தோற்று போனீங்க. 2 காரியத்தில் தோற்றவர்கள் இங்க இருக்கிறீர்கள். எதுல? உலக தகப்பனையும் கவனிக்காதவர்கள், ஆவிக்குரிய தகப்பனையும் கவனிக்காதவர்கள் இங்க இருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபையில இருக்கிறாங்க. நான் வேதனையோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனா பார்க்க வெள்ளை சொல்லையும் ஆமா பயங்கரமா இருக்கும். பயங்கரம். அந்த வேஷத்துக்கு ஆண்டவர் என்ன பெயர் கொடுக்கனே தெரியாது. சிவாஜின்னு சொல்லவா, எம்ஜிஆர் சொல்லவா, கமலஹாசன் சொல்லவா, யார சொல்லதுக்கு அப்படி குழம்பு. ஏன்னா விதமாட்டு மாறுவாங்க. அந்த ஆக்டிங் ஆண்டவரால என்ன செய்ய முடியாது.
ஹலோ, உங்களை சொல்லல ப்ளீஸ். நீங்க ஏன் ஒரு சைஸா இருக்கிறீங்க? அப்படி இருக்கிறவங்கள சொல்றேன். அவங்களுடைய அந்த ஆக்டிங்க நம்மளால புரியவே ஆண்டவராலே புரிய முடியாது. அவ்வளவு ஆக்ஷன் பண்ணுவாங்க. அப்படியே ரொம்ப அப்படியே மேலந்து அப்படியே இறங்கி வந்தது போல ஆக்ஷன் பண்ணுவாங்க. நீ மேலந்து இறங்கி வந்து ஒரு நாள் நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா மாற, நான் சொல்லுது மட்டும் புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த உலக தகப்பனுக்கு நான் ஒரு ஊழியக்காரன் என்கிற எண்ணம் இருந்தால் மாத்திரமே நீ ஆவிக்குரிய தகப்பனாருக்கு நீ ஒரு ஊழியக்காரனாய் மாற முடியும். அல்லேலூயா. அப்ப நீ உலக மணி தகப்பனுக்கு நீ ஊழியக்காரன், நீ ஆவிக்குரிய தகப்பனாருக்கு நீ ஊழியக்காரனா, நீ சாதாரணமா நீ எங்க போயிருவ? நீ யாருடைய ஊழியக்காரன் ஆயிருவ? நீ கர்த்தருடைய ஊழியக்காரன். பாருங்க எவ்வளவு அழகா தெளிவாய் ஒரு மனிதனை குறித்து என் ஆண்டவர் வெளிப்படுத்துவதை எதற்காக வைத்திருக்கிறார்? இதை கேட்கிற நாம், இதை கவனிக்கிற நாமும் அந்த மனிதனை போல மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமே. சும்மா கேட்டுட்டு அப்படியே போகிறது அல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். கொஞ்சம் பேரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில என்ன வரணும்? மாற்றம் வரணும். என் ஆவிக்குரிய தகப்பனாருக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். என் உலக பிரகாரமான என் தகப்பனாருக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்யணும். அல்லேலூயா. காரணம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற சாணத்துக்குள் நான் கடந்து செல்ல வேண்டும். அதற்காக தானே இந்த ஓட்டம், அதற்காக தானே இந்த ஜெபம், அதற்காக தானே இந்த ஆராதனை. ஒன்றே ஒன்று, நான் யாராக மாறணும்? நான் யாரா மாறணும்? கர்த்தருடைய ஊழியக்காரன். அந்த சாணத்துக்குள்ளே கொண்டு போகிறது வரைக்கும் உங்களை கத்த தட்டி எழுப்பிக் கொண்டே இரு. தேவன் உங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஒன்றே ஒன்று, நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாகணும். அழைப்பை பெற்ற யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரங்கிற சாணத்துக்குள் கடந்து சென்றார். இந்த உலக தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்தார். தனக்கு தந்த ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் அவரை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாணத்துக்குள் நீ கடந்து செல்ல வேண்டுமானால் உனக்குள்ள இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, தாழ்மை.